இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் வரும் ஏப்ரல் 5 மற்றும் 6 தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் ஏஎம்ஜேஎன் கல்லூரியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் 2025. மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை 2% அதிகரிக்க அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதனால் அகவிலைப்படி 53% இருந்து 55% அதிகரிக்கும். ரம்ஜான் பண்டிகையின் போது மசூதியில் இடமில்லை எனில் சாலையில் தொழுகை நடத்துவோம் என்று அகில இந்திய மஜ்லிஸ்-இ-இத்திஹாதுல் முஸ்லிமீன் கட்சியின் டெல்லி தலைவர் ஷோகிப் ஜமாய் தெரிவித்துள்ளதால் பரபரப்பு. தருமபுரி மாவட்டம் வர்ணதீர்த்தம் கிராமத்தைச் சேர்ந்த அற்புதராஜ் அரூர் சர்ச்சில் மத போதகராக பணிபுரிந்தார். கொலை வழக்கில் கைதான இந்த மத போதகருக்கு 14 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. தொடக்க கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினர்களுக்கான அடிப்படை கூலி மற்றும் அகவிலைப்படி தலா 10% உயர்த்தப்படும் என்று அமைச்சர் ஆர். காந்தி தெரிவித்தார். வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்று மோசடி செய்ததாக செந்தில் பாலாஜிக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை ஒன்றாக சேர்த்து விசாரிக்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. மக்களின் மகிழ்ச்சி, ஆரோக்கியம் மற்றும் உற்பத்தி திறனை உயர்த்தும் வகையில் நகரங்கள் திட்டமிடப்பட்டு உருவாக்கப்பட வேண்டும் என்று சிஐஐ மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தினார். பட்டு உற்பத்தி திறனை ஊக்குவிக்க 3050 பட்டு விவசாயிகளுக்கு 29.46 கோடி ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் அறிவித்தார். திமுக பிரமுகரின் உறவினர் கொலையில் தொடர்புடைய நபருக்கு நீதிமன்றம் வாரண்ட் பிறப்பித்தும் அவரை கைது செய்ய தவறிய மதுரை கூடற்புதூர் காவல் ஆய்வாளர் பாலமுருகனை பணியிடை நீக்கம் செய்து காவல் ஆணையர் லோகநாதன் உத்தரவிட்டார். லாரிகள் வேலை நிறுத்தம் நடக்கும் நிலையில் கேஸ் சிலிண்டர் விநியோகம் தடையின்றி நடக்கும் என இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் அரசு மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தமிழ்துறை மற்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடப்பிரிவில் மாணவியரிடம் வாய்மொழி தேர்வுக்கு மதிப்பெண் வழங்க பார்ட்டி கேட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் 6 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்ட முதல் பெண் ஆட்சியாளர் என்ற பெருமையை பெற்றவர் தமிழகத்தின் சிவகங்கை ராணி வேலு நாச்சியாருக்கு பாஜக மகளிர் அணி சார்பில் இன்று டெல்லியில் புகழஞ்சலி செலுத்தப்பட உள்ளது. நடப்பு ஐபிஎல் சீசனின் 8வது லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்ச் பெங்களூரு அணிகள் விளையாடின. 17 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் சிஎஸ்கே அணியை வீழ்த்தி ஆர்சிபி அணி வெற்றி பெற்றுள்ளது. கடும் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மியான்மரில் இதுவரை 180 பேர் பலியாகி இருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அங்கு மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கடும் நிலநடுக்கத்தால் பாதிப்புக்குள்ளாகி இருக்கும் மியான்மருக்கு இந்தியா அவசர உதவியாக 15 டன் நிவாரணப் பொருட்களை உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் உள்ள ஹிண்டன் விமான தளத்தில் இருந்து அனுப்பியுள்ளது. 2வது முறையாக மீண்டும் மியான்மரில் நிலநடுக்கம் நள்ளிரவு 11:56 மணிக்கு ஏற்பட்டது. ரிக்டரில் 4.2 என்ற அளவில் மிதமாக இந்நிலநடுக்கம் ஏற்பட்டதால் பெரிய பாதிப்புகள் ஏதும் ஏற்படவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. தஞ்சாவூர் மாநகராட்சியில் திமுகவைச் சேர்ந்த மேயர் ராமநாதன் தலைமையில் நேற்று கவுன்சிலர்கள் கூட்டம் நடந்தது. இதில் தஞ்சாவூர் மாநகராட்சிக்கே உங்களால் தான் அவமானம் என மேயருக்கு எதிராக ஆளும் கட்சி கவுன்சிலர்கள் கொதித்தனர். ராமேஸ்வரம் அருகே பாம்பன் புதிய ரயில் பாலத்தை ஏப்ரல் 6 பிரதமர் மோடி திறந்து வைக்க உள்ளதால் ராமேஸ்வரம் பகுதி தீவிர கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. விழா பந்தல் அமைக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஊட்டியில் 8 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் 24 வயதான கூலி தொழிலாளி அஜித் 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மகிளா கோர்ட் தீர்ப்பளித்துள்ளது. கோவை மாவட்டம் சிறுமுகை அருகே பவானி ஆறு மஞ்சள் நிறமாக மாறியுள்ளது. இந்த தண்ணீரை குடிநீராக வழங்குவதால் பொதுமக்கள் மத்தியில் அச்சம் எழுந்துள்ளது. ரம்ஜான் பண்டிகையையொட்டி சாலைகளில் தொழுகை நடத்தினால் பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம் ஆகியவை ரத்து செய்யப்படும் என உத்தரப்பிரதேச போலீசார் அறிவித்துள்ளனர். கர்நாடகாவின் பெலகாவி மாவட்டம் கானாப்பூர் தாலுகாவைச் சேர்ந்த வயதான தம்பதி 72 வயதான சாண்டன் நசரேத் மற்றும் 79 வயதான பிலாவியா இருவரும் சைபர் குற்றவாளிகளின் மிரட்டலுக்கு பயந்து தற்கொலை செய்து கொண்டனர்.
மகாராஷ்டிராவில் மோசடி வழக்கில் தேடப்பட்ட நபர் முன்ஜாமீன் பெற நீதிபதியின் கையெழுத்திட்ட போலி உத்தரவை சமர்ப்பித்து தப்பிய நிலையில் போலீசார் அவரை தேடி வருகின்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் மதுக்கடையில் மது குடித்த போது கஞ்சா வியாபாரிகளுக்கு அறிவுரை கூறிய போலீஸ் ஏட்டு முத்துக்குமாரை கல்லால் தாக்கி கொலை செய்தவர்களை கைது செய்ய கோரியும் நிவாரண உதவி கேட்கும் அவரது உறவினர்கள் தொடர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பரந்தூர், ஆவடி உள்ளிட்ட மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு நிதியுதவி அளிப்பது குறித்து ஆசிய முதலீட்டு வங்கி அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி சென்னையில் ஏற்கனவே மெட்ரோ ரயில் 2ஆம் கட்டம் திட்டத்துக்கு நிதியுதவி செய்துள்ளது. வெளிநாடுகளில் இருந்து கார்கள் இறக்குமதி மீது 25% வரி விதித்துள்ள காரணத்தால் உள்நாட்டில் கார்கள் விலையை உயர்த்தக்கூடாது என அமெரிக்க கார் நிறுவனங்களை அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். தமிழக அரசின் வணிக வரித்துறை இணை ஆணையர்களின் பணித்திறன் குறித்த ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் மூர்த்தி தலைமையில் நேற்று சென்னையில் நடந்தது. இதில் வருவாய், வணிக வரித்துறை நுண்ணறிவு பிரிவின் 39 அதிகாரிகளுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் தலா 20,000 ரூபாய் ஊக்கத்தொகையை அமைச்சர் வழங்கினார். சென்னையில் பைக் ரேஸில் ஈடுபட்டதாக ஒரே வாரத்தில் 55 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இளைஞர்கள், மாணவர்கள் என யாராக இருந்தாலும் ரேஸில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல் ஆணையர் எச்சரித்துள்ளார். தேனி மாவட்டத்தில் ஏற்பட்ட முன்விரோதத்தில் ராஜனை கத்தியால் குத்தி கொன்ற பிரவீன், அவரது நண்பர் தினேஷ்குமார் ஆகிய இருவருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. பின்னர் அவர்கள் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். திருப்பூர் பல்லடத்தில் வாகன சோதனையில் 100 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணையில் குடோனில் பதுகியிருந்த மேலும் 900 கிலோ குட்கா மீட்கப்பட்டது. கடத்தல் தொடர்பாக விஜயகண்ணன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். புதுக்கோட்டை ஆதனக்கோட்டை கீழனூர் சாலையில் மர்ம நபர்கள் டிரான்ஸ்பார்மர் திருடிச் சென்றதால் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டது. மின்வாரிய அதிகாரிகள் மற்றும் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுபோன்ற மின்பொருள் திருட்டுகள் தொடர்வதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கவலையில் உள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் பிரசவத்தின் போது மருத்துவரின் கவனக்குறைவால் பெண்ணின் வயிற்றுக்குள் கத்தரிக்கோல் வைத்து தைக்கப்பட்ட சம்பவம் 17 ஆண்டுகளுக்கு பின் எக்ஸ்ரே மூலம் தெரிய வந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் போதைப் பொருளாக பயன்படுத்த வலி நிவாரண மாத்திரைகள் தொடர்ந்து கடத்தப்பட்டு வருகின்றன. இது தொடர்பாக 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை தேனாம்பேட்டையில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட ராணிப்பேட்டையைச் சேர்ந்த இம்ரான் கைது செய்யப்பட்டார். அவரிடம் இருந்து 8 வாகனங்கள் மீட்கப்பட்டன. ஏற்கனவே பல வழக்குகளில் தொடர்புடையவர் என போலீசார் விசாரணையில் கண்டறிந்துள்ளனர். மகாராஷ்டிரா துணை முதல்வரை விமர்சித்த வழக்கில் நகைச்சுவை பேச்சாளர் குணால் கம்ராவுக்கு இடைக்கால முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் தங்கம் விலை கிராமுக்கு 105 ரூபாய் உயர்ந்து 8,340 ரூபாயாகவும், சவரன் 840 ரூபாய் உயர்ந்து 66,720 ரூபாயாகவும் விற்பனையானது. வெள்ளி விலை கிராமுக்கு 3 ரூபாய் அதிகரித்து 114 ரூபாயாக உயர்ந்தது. வக்ஃப் வாரிய சட்டம் மூலம் கோவில் சொத்துக்கள், ஏழை மக்களின் நிலங்கள் அபகரிக்கப்படுவதாக பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். 2026 ஏப்ரலுக்கு பிறகு திமுக அரசு நீங்கும் என்றும் முஸ்லிம்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். பழனி முருகன் கோவிலில் ஒரு மாதத்தில் 5.50 கோடி ரூபாய் உண்டியல் காணிக்கை மற்றும் 1.55 கிலோ தங்க நகைகள், 31 கிலோ வெள்ளி பொருட்கள் காணிக்கையாக வந்துள்ளது. திருத்துறைப்பூண்டியில் பாலம் கட்டுமானத்தின் போது மண் சரிந்து தொழிலாளி சீதாராமன் சிக்கினார். தீயணைப்பு வீரர்கள் போராடி உயிருடன் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பினர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. சைபர் குற்றங்களை தடுக்கும் வகையிலான தொழில்நுட்பத்தை உலகிலேயே முதன்முறையாக ஓடிசி டெக்னாலஜிஸ் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. எய்ம்ஸ் மருத்துவமனையில் தரமான சுகாதார சேவை வழங்குவதில் எந்த சமரசத்தையும் மத்திய அரசு செய்து கொள்ளாது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா தெரிவித்தார். தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள் மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்தியது ஒரு பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது என்று ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கவலை தெரிவித்துள்ளார். சிபிஐ விசாரணைக்கு தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு பிறப்பித்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்ததால் பொன் மாணிக்கவேல் மீதான விசாரணை ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது.
சென்னை மாநகரில் கட்டுமான பணிகளால் ஏற்படும் காற்று மாசுவை தணிக்க தவறினால் 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கும் வகையில் வரைவு வழிகாட்டுதலை மாநகராட்சி வெளியிட்டுள்ளது. தெலுங்கானாவில் ஒரே மணமேடையில் 2 காதலிகளை மணந்தார் சூரியதேவ் என்ற இளைஞர். முக்கோண காதலாக இருந்த லால் தேவி, ஜல்கர் தேவி இருவரும் ஒரே வீட்டில் வாழ சம்மதிக்க குடும்பத்தினர் திருமணம் நடத்தி வைத்தனர். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பராமரிக்கப்பட்டு வந்த வீரா என்ற ஆண் சிங்கம் உயிரிழப்பு. சிறு வயதில் இருந்தே உடலில் கோளாறால் பாதிக்கப்பட்டிருந்த சிங்கம் 1 மாதமாக எழ முடியாமல் தீவிர மருத்துவ பராமரிப்பில் இருந்தது. தெற்கு டெக்சாஸ் மெக்சிகோவின் எல்லைப் பகுதியில் கடும் புயல் காரணமாக பெய்த மழை வெள்ளத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் சிக்கினர். தெற்கு டெக்சாஸ் மெக்சிகோவில் ஏற்பட்ட புயல் மழை வெள்ளத்தில் சிக்கி 4 பேர் உயிரிழப்பு.